Hi friends, I am Mrs. Karthik. Welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? previous year questions சோசியல்ல இருந்து பார்க்க போறோம். Friends வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். வடக்கில் சீனா, மேற்கில் ஆப்கானிஸ்தான், ஈரான், கிழக்கில் இந்தியா ஆகிய நாடுகளை எல்லையாக கொண்டுள்ள நாடு எது? பாகிஸ்தான். பின்வரும் கூற்றினை கருத்தில் கொள்க. 21 ஜூன் வடகோளத்தின் அதிகமான வெப்பநிலை பெறப்படுகிறது. 23 செப்டம்பர் மாத சமமான அளவில் வட மற்றும் தென் துருவங்களில் வெப்பநிலை இருப்பதில்லை. 22 டிசம்பர் குளிர்காலத்தில் தென் துருவம் அதிக வெப்பநிலை பெறுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் 1 மற்றும் 3. தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் எங்கு உள்ளது? செகந்திராபாத். ஆப்ஷன் சி. இந்தியாவின் புவி அதிர்வு மண்டலங்கள் எத்தனை? 4. சபர்மதி ஆறு பாயும் மாநிலங்கள் எவை? மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் குஜராத். பொதுவாக களிமண் தன்மை ஆழமான மற்றும் நீர் கடத்திவிடா தன்மை கொண்டது. ஈரமடையும் பொழுது உப்பலாகவும் உலரும் பொழுது சுருங்கியும் காணப்படும். ஈரத்தன்மையை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ளும். ஆன்சர் 1, 2 மற்றும் 3. பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளமைக்கு காரணம். வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவின் சமமற்ற பரவல். சென்னை கொல்கத்தா இடையேயான தங்க நாற்கர சாலையின் தூரம் சென்னை எவ்வளவு? 1684 கிலோமீட்டர். கீழ்கண்டவற்றுள் எவை கடலடி படிவுகளில் முதன்மையானவை? மேற்கூறிய அனைத்தும். டெரிஜினியஸ் வளங்கள், எரிமலை வெடித்த பொருட்கள், கடல் தாவர மற்றும் விலங்கினங்கள். ஆன்சர் டி. இந்தியாவின் வடமேற்கு பகுதி வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் மழையை பெறுகிறது. இந்தியாவின் மேற்கு இமயமலை பகுதிகளில் சிவப்பு பாண்டா காணப்படுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாடு அதிக அளவு மழையை பெறுகின்றது. ஆன்சர் சி 1 மற்றும் 2. பின்வருவனவற்றில் எது இந்திய பெருங்கடல் பகுதிக்கான பிராந்திய சுனாமி சேவை நல்கியாக செயல்படுகின்றது? ஆப்ஷன் சி ஹைதராபாத். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை மரபுசாரா உற்பத்தி பொருளாக காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது? கரும்பு சக்கை. பொறுத்துக. கங்கா, சூரத், பிரம்மபுத்திரா, ஆக்ரா, யமுனா, குவாத்தி, தப்தி, பனாரஸ். ஆன்சர் 4, 3, 2, 1. 250 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு மற்றும் 25 முதல் 27 வரை வெப்பம் உள்ள பகுதிகளில் எவ்வகை காடுகள் பயன்படுகின்றன? அயன மண்டல ஈரப்பதம் மிக்க பசுமை மாறா காடுகள். ஆப்ஷன் பி. பூமத்திய பகுதியில் பொழியும் மழையின் வகை? வெப்பசலன மழை. வெப்பம் தலைகீழாக மாறுவதற்கு தேவைப்படும் சூழ்நிலைகள். நீண்ட குளிர்காலம் மற்றும் தெளிவான வானம். சரியான இணையை பொறுத்துக. கோள்கள் மற்றும் அடர்த்தி. மெர்க்குரி 1000, ஜூபிட்டர்
19,182, பூமி 0.387, யுரேனஸ் 5.203. ஆன்சர் பூமி 0.387. உப அயன வறண்ட கோடை பருவ காலநிலை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. மத்திய தரைக்கடல் காலநிலை. ஆப்ஷன் ஏ. டோக்லாம் பிரச்சனை தொடர்புடைய நாடுகள் இந்தியா மற்றும் சீனா. பால்வழி அண்டத்தின் விட்டம் சுமார் டேஸ் ஒளி ஆண்டுகளாகும். 10⁵ ஒளி ஆண்டுகள். உலக வானிலை ஆராய்ச்சி மையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஜெனீவா. தென் வியாபார காற்று புவியிடை கோட்டை கடந்த பின் வலது புறமாக விலகிச் செல்கிறது என்பதை கூறியுள்ள விதி பெரல்ஸ் விதி. பாம்பே ஜெயரி எதற்கு புகழ் பெற்றவர்? இசை. பொறுத்துக. ஆன்சர் 4, 3, 1, 2. ஆப்ஷன் ஏ. இந்திய இரும்பு தாது இருப்பில் சுமார் 90% கொண்டுள்ள பகுதி கட்டாக். வளிமண்டலத்தின் முதன்மை வாயுக்களை பொறுத்துக. ஆப்ஷன் ஏ 2, 3, 5, 1, 4. ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம் உப மற்றும் துருவ பிரதேசம். பின்வருவனவற்றில் எண்டோஜெனடிக் சக்தி எது? மடிப்புகள், பிளவுகள், சில் இணைவுகள். ஆன்சர் 1, 2 மற்றும் 4. வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுவது அடி அடுக்கு. வளிமண்டலத்தில் புவி மேற்பரப்பில் இருந்து 16 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியை எவ்வாறு கூறலாம்? வெளி அடுக்கு என்று கூறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச்.